அதெல்லாம் கிராமங்கள் எப்படி எனக்கு சினிமா ரூம்லாம் வந்துச்சுன்னா அப்படி ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு மண் தரையில் உட்காந்து அப்படி பார்ப்போம். படம் ஓடிக்கிட்டு சட்ட 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 சட்டன்னு குதிரையில் 15 பேர் பிளாக் அண்ட் ஒயிட் படம் போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஹீரோ விரட்டி போவார். எந்திரிச்சாலும் சொல்லுவேன் வேமா போங்க அங்கே போகிறேன் அப்படின்னு. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது குதிரையாக ஓடும்போது முன்னுக்கு உட்காந்த 10 பேர் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் உட்காந்தாங்கல்ல, அவங்க முதல்ல ஒரு 30 பேர் எந்திரிச்சு பின்னாடி வந்து உட்காந்தாங்க. என்னங்க பண்ணேன், புழுதி பறக்கும்னே கண்ணில், குதிரை புழுதி மண்ணெல்லாம். ஐயா ஸ்க்ரீனில் ஒரு எப்படியா கண்ணில் விழுகும், எப்படி பார்த்துருக்கான் பாருங்க. இன்னொரு படம் தர்மந்தலாக்குன்னு ஒரு படம், அதில் எம்ஆர்ஆர் வந்து இருட்டிலே நடந்துகிட்டே இருப்பார். லைட் கட்டிட்டு நைட்டில் போயிட்டே இருப்பார். எம்ஜிஆர் அவர் விரட்டி போகிறோம்னு அவரும் இதே மாதிரி கட்டிட்டு போவார். அப்போ இவங்கெல்லாம் கீழே இருக்கவங்களாம் டார்ச் அடிச்சு சிலலாம் வந்து அரிக்கை லைட்லாம் தூக்கிட்டு ஓடுவாங்க. தலைவர் அங்கிட்டு இருட்டு கிணறு இங்கிட்டு வா அப்படின்வாங்க. எப்படி நேரடியாக போய் பேச முடியும் அவர்கிட்ட? இங்கே ஃபோனில் பேசினாலே சுவிட்ச் ஆஃப்னு வருது, நாட் ரீச்சப்னு வருது. நேரடியாகவே ஸ்க்ரீனோட பேசியிருக்காங்க. இது மாதிரி அனுபவம் அழகான அனுபவம், அதெல்லாம் இனி திரும்ப கிடைக்காது அப்படின்றனால அதை சொன்னாங்க.